அவங்களுக்கு சரி ஆடை போடுங்க. ஆனா அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 8 to 10 ஃபைல்ஸ் வந்து விஜய்களோட டேபிள் இருக்கான். அப்படியே நான் யாருன்னு சொல்லிடுறேங்க. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கதிரவன், அதாவது கிட்னி முறைகேடில் ஈடுபட்ட கதிரவனோட ஃபைலு. அப்புறமா வேலை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 600 700 கோடி ரூபாய் ஊழல் அடிச்சு போட்டாங்க இல்லையா? ஊழல் செஞ்ச நேரு அவர்களின் ஃபைலு, அதான் நகராட்சி துறை ஊழல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலுவோட சில பல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குங்களாம். அதாவது போடாததோட போட்டன்னு சொல்லி சில ஃபைல்ஸ், அந்த மாதிரி சில ஃபைல்ஸ். அப்புறம் மண்ணள்ளி விட்டது, திருவண்ணாமலையில என்னென்ன பண்ணிட்டு இருக்காதோ அந்த மாதிரி சில ஃபைல்ஸ். அப்புறம் வந்து மேயல் பிரியா அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்கள். மேயல் பிரியா சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் அப்படின்னா டெண்டர் முறைகேட்டில் வந்து ஈடுபட்ட சில பல ஃபைல்களும் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு பைப் மாத்தத்துக்கு அந்த பைப்போட செலவு 50 ரூபானா 150 ரூபா 200 ரூபா கணக்காட்டி ஆட்டை போட்டாங்க இல்லையா? ஸோ ஒன்னு இன்ச்சா எந்த இதுக்குள்ள எப்படி எல்லாம் தப்பு பண்ணா மாட்டோம்னு நினைச்சு பண்ணாங்களோ அந்த தப்பை எப்படி பண்ணாங்கன்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே ஃபைல் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் சேகர் பாபுவோட ஃபைலு, அதான் இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது என்னென்ன முறைகேடு பண்ணாங்க, எந்தெந்த சொத்தை ஆட்டையை போட்டாங்க, கோயிலோட நகைகள்லாம் எங்க போச்சு, கோயிலுக்கு எத்தனை பவுன் நகை இருந்தது, எத்தனை கிலோ நகை இருந்தது, எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆச்சு, அந்த கலெக்ஷன் காசு என்ன பண்ணாங்க, தேவையில்லாத இடத்துல எதையோ பார்க்கிங் கட்டணம் 10 லட்சத்துக்கு 10 கோடிக்கு பார்க்கிங் கட்டணம் பண்ணிருந்தாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி பத்தி சொல்லவே வேணாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஆல்ரெடி சொல்றதுக்கு இல்லைங்க, எக்கச்சக்கமா இருக்கு. கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ்க்கு வேலை வாங்கி தரன்ற கேஸ் இருக்கு, இபில கேஸ் இருக்கு, டாஸ்மாக் முறைகேடு கேஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு. சோ அவருக்கெல்லாம் ஃபைல்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம ஃபைல்ஸா கிடக்குதுங்க. அப்புறம் ஃபைனலா எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கக்கூடிய நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவரோட புதல்வன் உதயநிதி அவர்கள் 2 பேருக்கு சேர்த்து ஒரு ஃபைல் இருக்குங்களா. சோ கூடிய விரைவில், என்னப்பா விரைவில்னு சொல்றீங்க, ஆனா யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்களேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, பிரச்சனை ஒண்ணுதான் இருக்கு. என்ன பிரச்சனைனா, மெஜாரிட்டி இல்லாம 108ல உட்காந்துருக்காங்களே. எஸ், அதுதான் இப்போதைக்கு 108 தான் இருக்குன்றதுனால யாரையும் கை வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா எப்ப விசிகா பிச்சுன்னு போவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. திடீர்னு விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் இல்லப்பா நாங்க போதும் அப்படின்னு விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க போவாங்க? கொஞ்சம் எல்லாம் அந்த விசிகா எல்லாம் போத மாதிரி இருந்தாலுமே பாமக வந்து கொஞ்சம் சேர்ந்து வந்து இது பண்ணாங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா இந்த இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கு, கோர்ட்ல கேஸ் போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. சோ அதெல்லாம் வேற பிரச்சனை இருக்கு. சோ இப்போதைக்கு இவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா, அதான் விஜய் சொன்னல, தேவைப்படும் போது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வருதுன்னு, இன்னும் ஸ்ட்ராங்கா எதுலயும் வந்து சிக்கிருக்காங்க. ஆனா அது வந்து வெளியே எடுத்துட்டு வரதுக்கான இவங்க கிட்ட வந்து மெஜாரிட்டின்ற ஒரு பவர் இல்லாம ஒரு கொஞ்சம் இதுல இருக்காங்க. ஒரு 90% தொங்கிட்டு இருக்காங்க. நீ 90% மார்க் எடுத்து ஒரு 10% பக்கத்துல வாங்கினதுனால தொங்கிட்டு இருக்காங்க. பிக்ஸ்டா நீ 100 அப்படின்ட்டு யாருக்கூட இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களெல்லாம் டக்குன்னு தூக்கி போடுறதுக்கு என்ன பாமக ரெடியா இருக்காங்க. அந்த பாமக வந்து கூட சேர்ந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் விசிகா வந்து வெளியே போயிடும். சரி பார்க்கலாம் கூடிய விரைவில் என்னென்ன மாற்றங்கள் வர போகுது அப்படின்ட்டு. ஆனா எல்லாம் வெறி கொண்டுதான் காத்துட்டு இருக்காங்க எப்பப்பா அரெஸ்ட் ஆவாங்கன்ட்டு. விரைவில் அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும்.